அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கொடை இல்லையா? அதை நாம் எப்பொழுதும் நம்மோடு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தக்க வைத்துக் கொள்ளும் போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 28 இறை வார்த்தை 21 23 முடிய. ஓரவஞ்சனை காட்டுவது நன்றல்ல, ஆனால் ஒருவாய் சோற்றுக்காக சட்டத்தை மீறுவோரும் உண்டு. பிறரை பொறாமை கண்ணோடு பார்ப்பவர் தாமும் செல்வராக வேண்டும் என்று துடிக்கிறார், ஆனால் தாம் வறியராக போவதை அவர் அறியார். முகப்புகழ்ச்சி செய்கிறவரை பார்க்கிலும் கடிந்து கொள்வரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார். முகப்புகழ்ச்சி செய்வரை பார்க்கிலும் கடிந்து கொள்கிறவரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார். அப்போது ஸ்துதிக்காக, அதாவது நமக்கு ஏதோ தேவையாக இருக்கிறதுக்காக அவங்கள புகழ்ந்து அவங்கள பாராட்டி பேசி அதை பெற்றுக்கொள்ளும் போது அது நன்மையாக இருக்கும் இல்லை, நன்மையாகவே இருக்காது. ஏனென்றால் அப்படி முகப்புகழ்ச்சி செய்யும் போது அதில் நிறைவே இருக்காது. இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா நீ செஞ்சது தப்புன்னு நம்ம சொல்லும்போது அதன் மூலமாக அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அல்லவா? அப்போ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அதுதான் மிக நல்லது என்று இறைவார்த்தை நமக்கு விளக்கி கூறுகிறது இல்லையா? ஓர வஞ்சனை காட்டுவது நல்லதல்ல, ஆனால் ஒரு வாய் சோற்றுக்காக சட்டத்தை மீறுவரும் உண்டு. பசியாக இருக்குது, நமக்கு பசியாக இருக்குது, எனக்கு ஒரு வாய் சாப்பாடு தாங்களேன்னு கேட்குறது உண்டு. அதை விட்டுட்டு நாம் செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சிருந்து ஏதாவது ஒரு தவறு செய்ததில் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெருந்துன்பம் யாருக்கு வரும்? தவறு செய்தவர்களுக்கு வரும். அப்போ நாம் எந்த நிலையிலையும் ஓரவஞ்சனை காட்டாமல், பாகுபாடு இல்லாமல், பணம் படைத்தவர்கள் பணம் படைக்காதவர்கள் இல்லாதவர்கள் என்று பாகுபாடு காட்டாமல் சமமாக நாம் நினைக்கும் போது எல்லாமே நமக்கு ஒரு நிறைவாக அமைகிறது இல்லையா? அப்போ அந்த நிறைவாக அமையும் போது நாம் கண்டிப்பாக நிறைவாக இருப்போம். ஏனென்றால் பிறரை பொறாமை கண்ணோடு பார்ப்பவர்கள் தாமும் செல்வராக வேண்டும் என்று துடிக்கிறார், ஆனால் அவர்கள் வறியவராகத்தான் இருப்பார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா பொறாமை கண்டு கொண்டு பார்ப்பவர்கள் அவர்கள் கடின உழைப்பு, ஒருவர் கடின உழைப்பு உழைக்கிறார், இரவு பகலாக உழைக்கிறார், செல்வம் தேடுகிறார் இல்லையா? மக்களுக்காக தனக்காக தேடுகிறார், அவர்கள் பிள்ளைகளுக்காக தேடுகிறார். அப்படி இருக்கும்போது அவரை நாம் உழைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை, செய்யாமல் இருந்துட்டு நம்ம உழைப்பின் பயனை ஒன்றுமே இல்லாமல் இருந்து கொண்டு அவரை பொறாமையோடு பார்த்தால் என்ன இருக்கும்? நம்ம வீட்டில் ஒன்றுமே இருக்காது இல்லையா? மேலும் மேலும் நாம் கடன் வாங்குவோம், அந்த கடனால் நாம் அவமானப்படுவோம், அந்த அவமானத்தின் மூலமாக எதுவென்றாலும் நடக்கலாம் இல்லையா? இப்போ உலகம் அப்படி தானே இருக்குது. கடன் வாங்கிறது பெருசு இல்லை, அதை கொடுக்கறது தான் பெருசு. ஆனால் சில பேருக்கு கடன் வாங்கிறது ரொம்ப ஈஸியாகிடும், ஆனால் கொடுக்கும்போது பாருங்களேன் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. கடன் கொடுக்க ஒரு ஆள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. நம்ம கடன் பெறுகிறோம், அவங்க இருந்ததுனால தானே நம்ம கடன் பெறுகிறோம். அப்போ அந்த வாங்கின கடனை எப்படி நம்ம கொடுக்கணும்? அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு? அதையெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் என்ன பெற்றோமோ அதன் மூலமாக நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். அந்த ஆசீர் தான் எப்பொழுதும் நமக்கு வேண்டும். இப்பொழுது அந்த ஆசீரை நாம் கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, எப்பொழுதும் நீர் எங்களோடு இருந்து கொண்டு எங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை அறிந்து நாங்கள் அதன்படி நடப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் தந்து எங்களுக்குள் நீர் செயலாற்ற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, பிறரையும் நாங்கள் வாழ வைக்கும்படி எங்களை நீர் தூண்டுகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. உள்ளதை கொண்டு பொன்னும் பொருளும் எங்களிடம் இல்லை ஆண்டவரே, ஆனால் ஜபத்தின் உதவியால் பிறருக்கு நாங்கள் ஜப உதவி செய்து அவர்களுடைய துன்ப துயரங்களுக்கு நாங்கள் பங்கெடுக்கும் போது அதிலையும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று நினைக்கிறேன் ஆண்டவரே. அதன்படி அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. என் நிலையிலும் உம்மை விட்டு பிரியாத வரம் வேண்டும் ஆமாண்டவரே. இந்த வரத்தை நீர் தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.